அனிமல்ஸை அம்மாவாக்குறத பற்றி அவர் சொன்ன வீடியோவை வச்சு அப்பப்போ உருட்டி கண்டென்ட்டை பற்றின கவலையே இல்லாமல் இருந்த நம்ம யூடியூபர்ஸுக்கு இப்போ இலவச இணைப்பா அண்ணன் இன்னொரு வீடியோவையும் கொடுத்துருக்காரு. வேற யாரு, நம்ம பவுடர் வியாபாரிகளின் பாதுகாவலன், ஆடுகளின் காதலன், அல்பத்தனம் பல புரியும் எங்கள் அமீர் பாய். இன்டர்வியூ அப்படின்ற பேர்ல வாயை கொடுத்து வருஷ கணக்கா கலாய் வாங்கிட்டு இருந்த நம்ம அமீர் பாய் இப்ப மறுபடியும் கொஞ்சம் சீரியஸான காமெடி பண்ணிருக்காரு. மது இந்த நாட்டில் அழிக்கப்பட வேணுமா, ஒழிக்கப்பட வேணுமா? ஆமா, ஒழிக்கணும். போதை கடத்தல்காரங்களை என்ன செய்யணும்? கையும் களவுமா பிடிச்சிங்கன்னா தூக்கில போடு. எப்படின்னு சிரிக்காம இப்படி ஒரு காமெடியை பண்ற? மது ஒழிக்கப்படணுமா, போதை கலாச்சாரம் ஒழிக்கப்படணுமா, போதை மருந்து கடத்துறவனை தூக்கில் போடணுமா, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த கடைசி பாயிண்ட் மட்டும் வேண்டாம். உன்னை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா? நீயே போனதுக்கு அப்புறம் கண்டென்ட்டுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? இந்த காமெடி கூட பரவாயில்ல. அடுத்ததா அண்ணன் இன்னொரு காமெடி ஒன்றையும் பண்ணியிருக்காரு, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. என்னுடைய சிந்தனையும் என்னுடைய ஆன்மீக பேச்சுக்களும் தான் எனக்கு சிக்கல்களை உண்டு பண்ணுதுன்னு எனக்கு தெரியுமே. அண்ணனுக்கு அவருடைய ஆன்மீக பேச்சுக்கள்னால தான் சிக்கல்கள் பல வருதான். ஆமா, இவர் பெரிய கிருபானந்த வாரியார் ஆன்மீக பேச்சுக்கள் அப்படியே அறுத்து தள்ளிட்டாரு. இவர் பேசுன அந்த ஆன்மீக பேச்சு என்னன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வாங்களேன். ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு விலங்கோட உடல் கொள்ளணும்னா அது ஒரு உணர்வு தானே. விலங்கு சம்மதிச்சா அவனும் சம்மதிச்சா ரெண்டு பேரும் பண்ணிக்கிற வேண்டியது. அனிமல்ஸ் கூட கசமசா பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கூச்சமே இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நீ ஆன்மீக பேச்சாளர், அதுவும் அந்த அனிமல்ஸோட சம்மதத்தை வாங்கிட்டு தான் பண்ணணுமா? ஏன்னா அனிமல்ஸோட சம்மதத்தை எப்படி நீ வாங்குவ? இவ்வளவு நேரம் காமெடியா பேசிட்டு இருந்தா நம்ம அண்ணன் கொஞ்சம் சீரியஸா பேசுறதா நினைச்சுக்கிட்டு பாவம் அவரே போட்டு கொடுத்துட்டாரு. சினிமா தான் மிகப்பெரிய பலமான ஆயுதம். இப்படியே மாத்த முடியும், மாத்திக்கிட்டு இருக்காங்க பாசிச சக்திகள். சினிமா அப்படிங்கிற ஆயுதத்தை பாசிச சக்திகள் கையில் எடுத்துட்டாங்களாமா. நான் கூட தப்பான படம்லாம் எடுத்து மக்களை மண்டையை கழுவி மனித வெடிகுண்டா மாத்திட்டு இருக்காங்க போல நினைச்சா அண்ணன் சொன்ன அடுத்த வார்த்தை கேட்டா உங்களுக்கே கொஞ்சம் காண்டாகும். நிறைய பேட்ரியாட்டிசம் சம்பந்தப்பட்ட படங்களா வந்துகிட்டு, ராணுவ வீரர்கள் சம்பந்தப்பட்டு கூடுதலாக வருது. இந்தியில ஒரு தேசபக்தி உணர்வை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. ராணுவ வீரர்கள் பத்தின படத்தெல்லாம் எடுத்து பேட்ரியாட்டிசமா வளர்க்குறாங்களாம், அதாவது தேசபக்தி வளர்க்குறாங்களாம். இதெல்லாம் பார்த்தா அண்ணனுக்கு பயமா இருக்கான். ராணுவ வீரர்கள் பத்தி படம் எடுத்தா நீ ஏனே பயப்படுற? அப்போ நீ ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. உனக்கு தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. இது கூட பரவாயில்ல. படம் எடுக்கிறேன்னு சொல்லி பல ப்ரொடியூசருடைய பணத்தை முழுங்கிட்டு அண்ணன் சொல்ற அற்புதமான அந்த தத்துவத்தை கொஞ்சம் கேளுங்களேன். நான் வந்து சென்னைக்கு மதுரையில இருந்து எனக்கு பிறந்த ஊர் மதுரையில இருந்து சென்னைக்கு வந்தது வந்து உழைப்பு தேடி வரணும். இங்க வந்தா சென்னைக்கு வந்தா நல்லா பிழைக்கலாம், பொருள் ஈட்டலாம், பொருளாதாரத்தில் மேம்படலாம், அல்லது இந்த துறைக்கு வந்தால் பெரிய வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு எந்த கனவுகளோடும் வராதவன். பணம் சம்பாதிக்கலாம், படம் எடுக்கலாம், செலிபிரிட்டி ஆகலாம்னு சொல்லி இப்படி எந்த கனவோடையும் அண்ணன் சென்னைக்கு வரலையாமா. ஆடா பாவி, பாதி ப்ரொடியூசரை பாடையில ஏற்றிட்டு இப்போ வந்து இதெல்லாம் சொல்றியே. முதலைக்கு பிறந்தவனை இந்த முதலே சொல்லப்படாதா? இதுல அண்ணனுடைய வளர்ச்சி தடுக்கிறதுக்காக சில ராஜதந்திர நடவடிக்கைகளில் பல பேர் ஈடுபட்டு இருக்காங்களாமா. அது என்ன ராஜதந்திரம்னு ஒரு தடவை கேட்டுட்டு வாங்களேன். உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ இந்த நேர்காணல் நடத்துறது அவங்க விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூலாம் எடுத்து இவரை ஏன் பெரிய ஆள் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆதங்கப்படுறாங்களாமா. 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு சேனலில் உங்கள் வீடியோவை போட்டு 11 நாள் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 120 லைக் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி பேச்செல்லாம் நமக்கு வேணுமா குமார்? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.